கரூருக்கு விஜய் சென்றாரா இல்லையா என்பது தொடர்பில்லாத வாதம். உச்சநீதிமன்றம் கேள்வி. விஜயின் தலைமை பண்பு பற்றியெல்லாம் ஏன் கேள்வி எழுப்ப வேண்டும்? உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி எழுப்பியுள்ள கேள்விகள் என்ன? தாவேக சார்பில் வாதிடப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன? இந்த சம்பவத்தில் ஒரு நடுநிலையான விசாரணை தேவை என தாவேக கூறியிருப்பது என்ன? கரூரில் 41 பேர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் உச்சநீதிமன்றத்தில் தாவேக அதன் வழக்கறிஞர் மூலம் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக விஜய் இல்லாத போது விஜய் குறித்து உயர் நீதிமன்றம் விமர்சனங்களை செய்துள்ளது. அதிகாரிகள் அறிவுறுத்திய வழியில்தான் விஜய் பரப்புரை பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். சம்பவம் நடந்த பிறகு விஜய் அங்கிருந்தால் மேலும் பிரச்சனை ஏற்படலாம் என காவல்துறையினர் எச்சரித்ததால் தான் விஜய் அங்கிருந்து சென்றார் என்றும், காவல்துறையின் பாதுகாப்புடன் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார் என்றும், தப்பி ஓடியதாக கூறியது தவறானது என்றும், பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்றும், காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின் படியே பரப்புரை நடந்ததாகவும், தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய SIT விசாரணைக்கு தாவேக எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த ஒரு தரப்பையும் சாராத விசாரணை வேண்டும் என்பதே தாவேகாவின் எதிர்பார்ப்பு என்றும், மாநில அரசின் விசாரணை குழு என்பது தங்களுக்கு நம்பிக்கையை வழங்கவில்லை என்றும், நாங்கள் வளர்ந்து வரும் கட்சி என்பதால் நியாயமான விசாரணை வேண்டும் என்றும் தங்களது வாதத்தை தாவேக தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். மேலும் உச்சநீதிமன்றமே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு ஒன்றை அமைத்து இது குறித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். கரூர் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? இந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற விசாரணை வரம்புக்கு உட்பட்டது. வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மற்ற வேறு வழக்குகளில் எப்படி உத்தரவிட முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி, தாவேக தரப்பு வழக்கு கிரிமினல் வழக்காக பட்டியலிடப்பட்டது ஏன்? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் விஜய் எதிர் மனுதாரராக உள்ளாரா என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. முக்கியமாக உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் விஜயின் தலைமை பண்பு உள்ளிட்டவற்றை எப்படி விமர்சிக்கலாம் என்றும் கேள்விகளை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, Medway Hospitals, Alaya Cotton Dhoties and Shirts.